பாடகி எஸ் ஜானகி அவங்களுடைய ஒரே மகன் காலமான செய்தி இன்னைக்கு எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தின்னு பல மொழிகள்லயும் சேர்த்து 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி இருக்காங்க எஸ் ஜானகி. இவங்களுடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணா இன்னைக்கு அதிகாலை காலமாயிருக்காருன்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகிருக்கு. மாரடைப்பால உயிர் பிறந்ததா இந்த தகவல் வெளியாகிருக்கு. ஆந்திராவோட குண்டூர் அருகே பிறந்த ஜானகி அவங்க சினிமாவில பாட தொடங்கியதுமே சென்னைக்கு குடி வந்தாங்க. அப்புறம் ராம் பிரசாத் அப்படிங்கிறவங்கள மணர்ந்தாங்க. இந்த தம்பதிக்கு முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரே மகன் இருக்காங்க. சில படங்கள்ல நடிச்சிருக்க முரளி ஹைதராபாத்ல வசிச்சுட்டு இருக்காரு. முரளிக்கு சென்னையை சேர்ந்த நடன கலைஞர் உமாவோட திருமணம் நடைபெற்றிருக்கு. முரளி உமா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஆனா பிரச்சனை காரணமா இவங்க 2 பேருமே கொஞ்சம் தனிமையிலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விவாகரத்து வாங்கி 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. ஜானகி அம்மா அவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க. அப்பெல்லாம் இவங்களோட பாடலை கேட்க அவ்வளவு தூரம் எல்லாருமே ஆவலோட இருப்பாங்க. சொல்ல போனா இப்ப வரைக்குமே இவங்களோட பாடல்களை ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில முரளி உமா தம்பதி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சதுக்கு அப்புறமா மகள்கள் 2 பேருக்குமே திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. உமா அவங்களும் முரளி தன்னோட அம்மாவோட தான் வசிச்சு வந்திருக்காங்க. திடீர்னு உடல்நிலை ரொம்பவே அவருக்கு முடியாம இருந்திருக்கு. அதனால திடீர் உடல்நலக்குறைவு காரணமா சிகிச்சைக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதிகாலை உடல்நலக்குறைவு காரணமா அவரை அழைச்சிட்டு போன நேரத்துல அவர் காலமாகிட்டாருன்னு செய்தி வெளியாகிருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட நிறைய பேர் ஜானகி அம்மா அவங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும், இதையோ கடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மகன் மனோஜ் அவர் இறந்த சமயத்துல பாரதிராஜா அவர் துடிச்சு போனதை எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. நான் இருக்கிறேன், ஆனா என் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு அவரு துடிச்சு போய் அழுதாரு. அதே நிலைமையில தான் இப்ப ஜானகி அம்மா அவங்களும் ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்களாம். ரொம்ப உடஞ்சு போய் அழுதுருக்காங்களாம். எனக்கு இனிமேல் யாரு துணை அப்படின்னு எல்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டுருக்காங்களாம். அவ்வளவு தூரம் வேதனைப்பட்டு இருக்காங்களாம். இதை கேள்விப்பட்ட ரசிகர்களும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பிரபலங்கள் அவங்கள தொலைபேசியில அழைத்து ஆறுதல் சொன்னதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. இந்த செய்தி இப்பதான் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. காலையில நடந்த இந்த சம்பவம் குறித்து செய்திகள் இப்ப வெளியானதுனால ரசிகர்களும் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.